உக்காஞ்சிருக்க இடம் தப்பு. அவ இங்க நிக்கணும். இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. நான் ஒரு ஒண்ணு கோயில் பின்னாடி கூட்டு போனேன். கோயில்ல அர்ச்சகர் முன்னாடியே காசு போடணும், காசு போட்டா செலவாயிட்டு பின்பக்கம் போய் தாலி கட்டின மஞ்சக்கயிறு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த சிவகார்த்திகன் சொல்லுவார்ல, யாழ் மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் அது சாமி சார். அவ 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வரும்போது இப்போ பைக்ல வரும்போது ஓட்டுக்கல்ல நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம்? நீங்க 10,000 சம்பாதிச்சீங்க, இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போவீங்க, அப்பவும் பத்தாது. நம்ம ஒண்ணு இல்ல 15 கோடி சம்பாதிக்கிறான். அவன் என்ன சொல்றான், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேக்குறா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், என் பொண்டாட்டி செயினே இல்ல, பரவாயில்ல மஞ்சக்கயிறு போட்டுருக்கு. ஆனா அவ கையை புடிச்சு 10 சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்தா நடந்து போறேன்ல. 10 வருஷம் லவ் பண்ண, கல்யாணம் பண்ண 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கும் அவன் கண்ணன் தண்ணி விடாம நான் பாத்துக்கிறேன்ல. எனக்கு அது போதும். அவள் தான் நான் ஜெயிச்சிட்டேன். நான் பணம் சம்பாதிச்சு அவருடைய சக்சஸ்ஃபுல் லைஃப்னா என்னன்னு அவர் ஃபேஸ் பண்ணிட்டாரு. நீங்க சொல்லுங்க, சக்சஸ்ஃபுல் லைஃப்னா 2 கோடி வச்சிருக்கவங்க 1 கோடி வச்சிருக்கவங்க மிடில் கிளாஸ்.